காட்டின் நட்பு வரலாறு. ஒரு நெருக்கமான காட்டில் பல விலங்குகள் சேர்ந்து வாழ்ந்தன. காகம், கிளி, யானை, முயல், சிங்கம், குரங்கு மற்றும் பல இளைய பறவைகள். இந்த காட்டின் விலங்குகள் பல ஆண்டுகளாக அமைதியாக இருந்தனர். ஒவ்வொருவருமே ஒரு வேலை செய்தனர். சிங்கம் காட்டின் மேலாளர் போல இருந்தான். யானை பெரிய குடும்ப விலங்கு. காகமும் கிளியும் செய்திகளை முன்னிறுத்தும் பறவை. முயலும் பிற சிறு விலங்குகளும் ஒன்றாக இணைந்து இருந்தனர். இவர்களின் நட்பும் ஒற்றுமையும் காட்டை பாதுகாத்து வந்தது. மழை தொடங்கியது. அபாயம் வருகை தந்தது. ஒரு நாள் வானம் கருமுகம் கொண்டது. கருமேகம் ஒன்று மறைந்த பின் மற்றொரு கருமேகம் காட்டை சுற்றி மிக உயரமாக வீசின. முதலில் சிறிய மழையே தவழ்ந்தது. பின்னர் அது மழை புயலாக மாற்றமாகிவிட்டது. மலைகள், மரங்கள், காட்டின் நிலம் மழையால் மழையடி அடைந்தது. விலங்குகள் அனைவரும் கவலையை கொண்டனர். ஜீவன் நீர் சரியாக கிடைக்குமா, உணவு போதுமா, பாதுகாப்பா இருக்குமா என்று யோசித்து அச்சமடைந்தனர். வீரமான யானையின் அறிவுரை. மழை தரை மூடி தண்ணீர் பெருகி காட்டிலெல்லாம் வெள்ளம் பாதிப்பை ஏற்படுத்தியது. சில விலங்குகள் பயந்து ஓடத் தொடங்கினர். அப்போது பெரிய யானை முன்வந்தான். இந்த துயரம் ஒற்றுமையால்தான் நாம் கடக்க முடியும். தனியாக ஓடினால் நீர் பெருகி நமக்கு இடையூறு தரும். ஆனால் நாம் ஒன்றாய் சேர்ந்து திட்டமிட்டு செயல்படினால் நம் வீட்டிலிருந்து மேலே செல்ல முடியும். அதனால் சிங்கத்தையும் கிளியையும் மற்ற அனைத்து விலங்குகளையும் ஒன்றாக கூட்டமைத்தான். கூட்டு முயற்சி. மரச்சிறுவனம் கட்டுதல். மழை இன்னும் வெகுவாகி வந்தது. காட்டில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. யானையின் அறிவுரையின் போது, சிறுவர்களே, நாம் வழியாக செல்ல முடிந்த இடம் ஒரு பழைய மரம் மீது ஏறியிருக்கிறோம். அங்கிருந்து மேலே நம்மை பாதுகாக்க ஓரலாக மரச்சிறுவனம் கட்டலாம். எல்லா விலங்குகளும் ஒற்றுமையாக செயல்பட்டு தங்களிடம் உள்ள கிளைகளையும் இலைகளையும் கொண்டு மரச்சிறுவனம் கட்டின. பல மணி நேரம் சகிக்க முடியாத பெரும் மழையும் காட்டின் வெள்ளமும் அந்த மரச்சிறுவனின் மேலே சென்றது. அங்கிருந்த விலங்குகளுக்காக பாதுகாப்பாக இருந்தது. சிறுமுயலின் நினைவூட்டி. அப்போது நினைவுக்கு வந்தது, சிறுமுயல், நம்முடைய நண்பர்களின் சக்தி வேறுபாடுகள் நமக்கு பயமாயிருக்க வேண்டாம், அது நம் கூட்டு சக்தியை உயர்த்தும். அது ஒரு அறிவுரையைச் சொன்னது. பறவைகள் மேலே ஏறி தண்ணீரின் நிலையை கண்காணிக்கட்டும். யானை பயணத்தில் பிறரை வழிநடத்தட்டும். சிங்கம் பாதுகாப்பை கவனிக்கட்டும். இதனால் ஒவ்வொருவரும் தங்களின் திறனை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை கட்டமைத்தனர். மழை முடிந்து புதிய தொடக்கம். மழை நன்கு தள்ளிப்போய் நிலம் நேர்த்தியான பின் காட்டின் நிலம் மீண்டும் அமைதியாக பசுமையாக மாறியது. வெள்ளம் நீங்கிவிட்டது. விலங்குகள் மகிழ்ச்சியுடன் பழைய நடைமுறைக்கு தன் வாழ்க்கையை தொடங்கினர். அவர்கள் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம், ஒற்றுமை வெல்லாதது இல்லை. ஒவ்வொருவரின் திறனும் சக்தியும் ஒன்றாக சேரும்போது எந்த பிரச்சனையும் கடக்க முடியும். கதையின் முடிவு. வாழ்க்கை பாடம். இந்த காட்டின் மழை கதையின் முக்கிய நீதி, ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம். ஒற்றுமை ஒரு பெரிய ஆற்றல். பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள சமநிலை, சூழலை மதிக்கும் மனம் முக்கியம்.